பத்திரிகையாளர் திரு தராசுஷன் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்று ரஜினிகாந்த் தற்போது பதிலாற்றியிருக்கிறார். ஆதவ் அர்ஜுனாவுக்கு இந்த மெசேஜை கன்வே பண்றாரா, இல்ல மௌனம் காக்கக்கூடிய தாவேக தலைமைக்கு இதை கன்வே பண்றாரா, இல்ல தன்னுடைய தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு கன்வே பண்றாரா? ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தூங்குவதாக சொல்லி தூங்கவில்லை. எனவே தொண்டர்கள் என்று நாம் சொல்ல முடியாது, ரசிகர்கள் என்று கொள்ளலாம். ஆதவுக்கான பதிலும் இருக்கிறது, விஜய்க்கான பதிலும் இருக்கிறது. அதாவது இது சர்ச்சையான உடனேயே திரு விஜய் அவர்கள் இதில் தலையிட்டு முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டும். காரணம், திமுக ரஜினியை மிரட்டுவதற்கான வாய்ப்பே இல்லை, அரசியல் வாய்ப்பே கிடையாது. 94 பாட்சா பட விழா, அதற்கு பிறகு ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவளால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது என்று சொல்லி ரஜினி பெரிய அளவுக்கு நரசிம்மராவ், அன்றைய பிரதமர் நரசிம்மராவை போய் பார்த்து தூர்தர்ஷனில் பேட்டி கொடுத்து, இது எல்லாமே 96 ஜனவரி வரைக்கும். இங்க அம்பாசிடர் பல்லவால ஒரு கூட்டம் போட்டு வேற சொன்னாரு ரஜினிகாந்த். நாங்கெல்லாம் அதுல கவரேஜுக்கு போனவங்க. அதுக்கு பிறகு நரசிம்மராவ் ஜெயலலிதாவோட கூட்டணி வைத்தார். காங்கிரஸ் பிளந்தது, தமாக திமுக உறவு, ரஜினி அதுக்கு ஆதரவு கொடுத்தார், பெரிய வெற்றி அடைந்தது. அதற்கு பிறகு கோட்டைக்கு ரஜினி போனார். அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் ரஜினி கிளம்பும் போது கீழே கார் வரைக்கும் வந்து கதவை சாத்தி வழி அனுப்பி வைத்தார். அந்த பரஸ்பர மரியாதை இருந்தது. அதற்கு பிறகு 2001 ஆட்சி. 2001 ஆட்சியிலே ரஜினிகாந்த் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. மாறி மாறி ஆட்சிகள் வந்தன, அரசியல் கருத்துக்கே வரவில்லை. 2020-21 காலகட்டத்தில் தான் தீவிர அரசியல் ஈடுபட போவதாக கூறினார். எந்த காலகட்டத்திலும் திமுக ரஜினியை மிரட்டுவதற்கான அரசியல் முகாந்திரமே வரவில்லை. இதுதான் உண்மை. அதிமுகவும் ரஜினியை மிரட்டுவதற்கான அரசியல் முகாந்திரம் வரவே இல்லை. அப்படி இருக்கும்போது ஆதவ் கருத்து தேவையற்ற சர்ச்சை. திமுகவை தாக்குவதாக நினைத்துக் கொண்டு அவர் தேவையற்ற சர்ச்சையை தான் உருவாக்கினார். விஜய் அவர்கள் இதுக்கு மிக எளிதாக முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். ஆதவ் தெரிவித்ததுக்கு நான் வருந்துகிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் போதும். விஜயின் அரசியல் ஸ்டைலே எப்படி இருக்கிறது என்றால், அவரை பற்றி வருகிற எந்த சர்ச்சைக்கும் அவர் பதில் சொல்வதே இல்லை. அது தனக்கான டிமாண்ட் என்று அவர் நினைக்கிறார். ஆனால் அரசியல் அப்படி அல்ல. சினிமாவில் அது சாத்தியம். அரசியலில் உடனுக்குடன் பதில் சொல்லாவிட்டால் அதெல்லாம் நிரந்தர முத்திரையாக விழுந்துவிடும். ரஜினி குறைந்தபட்சம் இப்போது பதில் சொல்லி தன் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி விட்டார். எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் சம்பவம் இந்த சர்ச்சையெல்லாம் எழுந்து சில தினங்கள் கழித்து விஜயோடு கூட்டணி இல்லை என்றெல்லாம் முடிவான பிறகு நேற்றைக்கு தான் அவர்கள் கருத்து சொன்னார்கள். இருந்தாலும் கருத்து சொல்லி இருக்கிறார்கள் என்ற வகையிலே ரஜினிகாந்த் இப்போது எடுத்துள்ள நிலைப்பாடு விஜய்க்கு எதிரானது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார்.